ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் சிறகடி காசைப்பா. நான் நினச்சிட்டே இருந்தேன் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று கூட ஒரு வீடியோவில் நான் அதை பற்றி பேசவே இல்லை. என்ன அப்படின்னா, முத்துவுடைய அடுத்த வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதை பற்றி பேசக்கூடாதுன்னு தாங்க இருந்தேன். ஏன்னா நான் என்ன பேசினா அது பல்ப் ஆகிடும். ஏன்னா முத்து விஷயத்தில், அதாவது இந்த பர்டிகுலர் இந்த வேலை விஷயத்தில் நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சீரியஸாக நான் இது எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஏன்னா கார் விஷயத்தில் அப்படின்னு சொல்லும்போது, காரை வித்துட்டாரு அப்படின்னா வீட்டுக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் மறுபடியும் கார் வாங்கி கொடுப்பாங்களா, மறுபடியும் அந்த ஸ்டோரி வந்து ரிப்பீட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு நினைச்சேன். இல்லைன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த அசல் ஏதாச்சும் ரெடி பண்ணி காரை மறுபடியும் மீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி நினைச்சேன். இல்லைன்னா வேற ஏதாச்சும் வேலைக்கு கொஞ்ச நாளைக்கு போயிட்டு இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த இந்த நேரத்தில் இன்னைக்கு வந்துட்டு ஆட்டோ டிரைவராக வந்து முத்துவுடைய ஒரு புதிய வளர்ச்சி. எஸ், இன்னைய எபிசோடு வந்துட்டு இதுக்கப்புறம் நம்ம ஒரு கார் டிரைவர்லேருந்து ஒரு ஆட்டோ டிரைவராக முத்து வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு ஆட்டோ வந்து வாடகைக்கு வாங்கிட்டு வந்துட்டாரு. ஸோ 750க்கு வந்து ஆட்டோ வாடகைக்கு கிடைக்குது ஒரு நாளைக்கு. ஸோ காரை விட அது கம்மி தான், ஸோ நிறைய சவாரியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேட்டடாக ஃப்ரெண்ட்ஸ்ட்டு வந்து பேசிட்டு போனார். ஸோ அந்த இடத்துல வந்து பர்டிகுலராக ஒரு ஆக்டிங் வந்து செம்மையாக இருக்கும். நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் எபிசோடில் அவருடைய ஆக்டிங் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அதே போல் நமக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த ட்ராக் என்ன மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ சத்யாவுடைய ட்ரூத் ரிவீல் வந்து இப்போவே கொண்டு வந்து வச்சிடறாங்களா, இல்லை சீதாவுடைய ட்ரூத் ரிவீல் வந்து கொண்டு வந்து வைப்பாங்களா, இல்லை மனோஜ், இந்த மாதிரி பெருசாக யோசிச்சுட்டு இருந்த இந்த நேரத்தில் இன்னொரு ட்ராக் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்ராக்கு. எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு ட்ராக். என்ன அப்படின்னா, மீனாவுடைய அவங்க அப்பாவுடைய அந்த இறந்த நாள் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த 1 இயர் கொண்டாடுவாங்கல்ல அது. ஸோ அந்த ட்ராக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இது மாதிரி சொல்லியிருந்தாங்க. எஸ், மீனாவுடைய அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டு இங்கே அண்ணாமலை அப்பாவை பார்த்து வீட்டில் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறதுக்காக சொல்ல வராங்க. ஸோ வந்து ஒரு எமோஷனல் ட்ராக்குங்க இது. எப்படி மூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இங்கேருந்து எல்லாருமே வந்துட்டு மீனாவுடைய வீட்டுக்கு போய் அங்கே வந்து அந்த திதி வந்து கொடுக்குற மாதிரி வந்து எபிசோட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 1 இயர் எனக்குமே தெரியல 1 இயர் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த சீன்ஸ் வந்து சிறகடி காசி எபிசோட்ஸ்லேயே ஒரு பெஸ்ட் எபிசோட்ஸு. ஸோ நீங்கள் வந்து பார்க்காதீங்க, அதாவது பார்க்காதவங்க, நடுவில் வந்து சீரியல் பார்க்குறவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ராக்ஸ் போய் பாருங்கள். அங்கே வந்துட்டு கண்டிப்பாக மீனாவுடைய ஃபேமிலியோடைய அந்த ஆக்டிங்கான ஸ்கோப்பும், அதே போல் நம்ம சுந்தரராஜன் சார் அண்ணாமலை கேரக்டராக அவர் அந்த இடத்துல செதுக்கியிருப்பார் அவருடைய ரோல்ஸ் எல்லாம். ஸோ அப்பா கேரக்டரை கொஞ்ச நாள் காமிச்சாலும் அவ்வளோ டிஃபைன் பண்ணி வச்சு அந்த இறந்த சீக்வன்ஸ் அவ்வளோ மாசாக இருக்கும். அதாவது கொஞ்ச நாள் தான் காமிச்சிருப்பாங்க, 2-3 நாள்லேயே அந்த டெத் சீக்வன்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும். ரொம்ப பெருசாக எலாபரேட்லாம் காமிக்க மாட்டாங்க. பட் அந்த 2 நாள் காமிச்ச சீன்ஸுமே வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு சீனுமே அவர் இறக்கும் போது அந்த மீனான்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும், அதை வந்து இங்கே மீனா கிட்ட வந்து அவங்க அப்பா கன்வே பண்ணும்போது, அதாவது அண்ணாமலை அப்பா கன்வே பண்ணும்போது மீனாவுடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும், அங்கே இறந்த இடத்துல வந்துட்டு மீனா வந்து அழாமல் அடுத்து இதுதான் நம்ம தலையில் தான் பொறுப்பு இருக்குது, நம்ம இதை தான் பண்ணி ஆகணும், கஷ்டம் நமக்குள்ளே இருந்தாலும் அடுத்து நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அதை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எபிசோட்ஸில் மாசான ஒரு எபிசோட்ஸு. ஸோ அந்த ஒரு ட்ராக் வந்து மீண்டும் வருது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு எமோஷனலாக இருக்கும். இன்றைக்கி வந்து நீங்கள் எபிசோட்ஸ் பார்க்கும்போதே வந்துட்டு அண்ணாமலை அப்பாவுமே அந்த இடத்துல எமோஷனல் ஆயிருப்பார், மீனாவுமே அந்த இடத்துல வந்து எமோஷனல் ஆயிருப்பாங்க சந்திராமா சொல்லும்போது. ஸோ இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜயம்மாவுடைய அந்த வாய், ஸோ அல்பாயஸில் போனவருடைய பற்றி ஏன் இங்கே வந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அதோடு இன்றைக்கி வந்து எபிசோட் முடிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கெல்லாம் நாளைக்கு சேர்த்து வச்சு இருக்குது, எனவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே போல் வந்துட்டு மீனாக்கு வந்து ட்ரூத் ரிவீல் தெரிய வருமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து முத்து வந்து மீனா அங்கே வந்து கேட்குறத கேட்டுட்டாரு. ஸோ அதை பார்த்துட்டாரு. அதனால் வந்துட்டு எதுவும் கன்வே பண்ணாமல் ஜஸ்ட் அவர் போயிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப மனம் முடிஞ்சு போனது வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னும் எபிசோடில் தான் இருந்துச்சு. அதே போல் மீனாவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டுறாங்க. இன்னைக்கு அண்ணாமலை எப்பவுமே கொஞ்சம் ட்ரை பண்ணாரு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு. பட் மீனாவுடைய கேரக்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாமல் தான் ட்ராக் வந்து போயிட்டு இருக்கு. பட் இது எல்லாமே வந்துட்டு ஒரு பெரிய ஹை வோல்டேஜ் ட்ராக் வேணும், ஒரு பாசிட்டிவ் ட்ராக் வேணும் அப்படின்னா அந்தளவுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் ட்ராக் வந்து இங்கே மூவ் பண்ணணும். அப்போ தான் ஒரு பெரிய பாசிட்டிவாக நமக்கு அது கிடைக்கும். ஸோ அது வந்து டீம் நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ டீம்ஸ்லேருந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. நமக்கு தான் வந்துட்டு பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஐயோ முத்து மீனா சேர்ந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். பட் உடனே நடந்தால் அதுக்கான இது இருக்காது, கொஞ்ச நாள் போகலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ராக்ஸுமே இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. அதே போல் மனோஜுடைய அந்த ட்ராக்குமே பேரலாக மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. சீக்கிரம் ட்ரூத் ரிவீல் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதையும் ரொம்ப இழுக்காமல் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அங்கே வேலையுமே அவருக்கு போயாச்சு. ஸோ அடுத்த வேலை அவருடைய இது என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்குமே தெரியல. ஏன்னா அந்த கேரக்டர் என்ன ஒரு ஒர்க்னாலும் பண்ணுற மாதிரியானதான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை ஒர்க் இல்லாமல் மறுபடியும் ஏமாத்துற மாதிரி ஏதாவது சீக்வன்சஸ் கொண்டு வராங்களா அப்படின்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனவே இந்த பர்டிகுலர் ட்ராக் நானுமே கிராவிட். ஸோ இந்த வீடியோ பற்றின ஓவரால் உங்களுடைய கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்குமே தெரியும் இந்த பர்டிகுலர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நானுமே அடுத்தடுத்த வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.